Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Aksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த புத்தகத்திலிருந்து on Spiritual Practice அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். Without remembering, you cannot practice. அவ்வளவுதானே சார் இந்த சூத்ரால அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லையே, அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். Without remembering, you cannot practice அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல ரிமெம்பரிங்னா அது ஞாபகப்படுத்துறது. அப்ப ஞாபகத்துல வராத எதையும் நம்மளால பயிற்சி பண்ண முடியாது. இதான் தெரியுமே சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இந்த விஷயம் எனக்கு புரியுமே, ஞாபகம் வரலன்னா என்னால பரீட்சை எழுத முடியாது அப்படிங்கிறது தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஆனா எனக்கு தெரியும் 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 நிறைய விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏதாவது நல்ல செய்தியோ அறிவுரையோ நம்மளுடைய குருவோ அப்பா அம்மாவோ நம்மளோட மென்டர்ஸோ நம்மளுக்கு சொல்லும் போது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க இல்ல சில மக்கள்ல நீங்க பாப்பீங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்ட செய்தி தான் இது. அவங்களுக்காக மட்டும் இல்ல, குறிப்பா சீடர்களுக்காக சொல்லப்பட்ட செய்தி தான் இது. எதை உன்னால ஞாபகப்படுத்த முடியலையோ அதை உன்னால பயிற்சி பண்ண முடியாது. உதாரணம் ஏதாவது கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எரிச்சல் வரக்கூடிய நேரத்துல எரிச்சல் படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையை கடைபிடிச்சோம்னா சரியான வார்த்தைகள் வரும், கோவப்பட மாட்டோம், திட்ட மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஆனா அந்த நேரத்துக்கு ஞாபகம் வராது. அதனால பொறுமையா இருக்கிறது, கோவப்படாம பேசுறது அந்த நேரத்துல முடியாது. ஷியோரா இதெல்லாம் செய்யணுங்கிறது தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்க போறேன், கோவப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் உள்ள போவீங்க இல்லையா? ஆனா அந்த நேரத்துல அது அந்த மெமரி போயிடும். ரிமெம்பர் பண்ணாதனால அதை பயிற்சி பண்ண முடியாது. அப்படிதான் பரீட்சை வரும்போது நிறைய பேருக்கு மறந்து போகும். அப்ப டிஃபிகல்ட்டான சூழ்நிலைகள் கொடுக்கப்படும் போது பொறுமையாக இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். அந்த பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு தேவையான சோதனைகள் தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது அந்த நேரத்துல நான் பரீட்சை தான் எழுதிட்டு இருக்கேங்கிறது மறந்து போகுது. மறந்து போனதுனாலதான் ஃபெயில் ஆன மாதிரி ஆகுது. சோ மிக நெருக்கமான சில பேர்கிட்ட நீங்க பேசும்போது பழக்கும் போது அவங்கள்ட்ட பிசினஸ் பண்ணும்போது இந்த பரீட்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பரீட்சையில பல முறை நம்ம தோத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அந்த சரியான நேரத்துல ஞாபகம் வராம போனதுதான் ஒரு காரணம். வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான செய்தி இது. குறிச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.